ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய ஜெப தேவைக்காக எங்களுடைய போன் நம்பர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களோடு கூட நீங்கள் பேசுவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாய் இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த வீடியோ செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபம் செய்கிறோம். இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கர்த்தர் அதன் மூலமாய் இன்னும் அநேகருக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு செல்வதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி தேவனை வேண்டிக் கொள்கிறேன். இன்றைய தியானத்திற்காக கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து சில நிமிடங்கள் நாம் தியானிப்போம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் ஜெபம் பண்ணுவதிலே சோர்ந்து போகக்கூடாது என்ற சத்தியத்தை தியானித்தோம். இன்றைக்கு இரண்டாவது குறிப்பாக நன்மை செய்கிற விஷயத்துல சோர்ந்து போகக்கூடாது, சோர்ந்து போகாமல் இருப்போமாக. அந்த விஷயத்துல தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் என்ன செய்வோம்? அறுப்போம் என்று இருக்கிறது. காரணம் 7ஆம் வசனத்தில் சொன்னபடி, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே என்ன செய்வான்? அறுப்பான் என்று இருக்கிறது. அப்போ நாம எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். நன்மை செய்து நன்மையை விதைத்தால் நன்மையை அறுப்போம், நன்மையை அறுவடை செய்வோம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் 10:38 இயேசுவை பற்றி விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். தேவன் அவரோடு கூட இருந்தார். இயேசு சொல்லும் போது, நான் தனியே இருக்கவில்லை, என் பிதா என்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னார். அதுபோல தேவன் அவரோடு கூட இருந்தபடினால், அபிஷேகம் செய்து வைத்திருந்தபடினால், அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையிலே அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக, விடுதலை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தேவன் நம்மோடு கூட இருப்பாரேயானால் நாமும் நன்மை செய்வோம். நன்மை செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால், நன்மை செய்கிறவன் எவனும் தேவனால் உண்டாயிருக்கிறான் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. தீமை நன்மை இரண்டு இருக்கிறது. தீமை செய்கிறவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பக்கம் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள், அதையே யோசிக்கிறார்கள், அதையே செயல்படுத்துகிறார்கள். அதுபோலவே நாமும் கர்த்தருடைய வல்லமையை கொண்டு அவருடைய நாமத்தை முன்னிட்டு மக்களுக்கு, ஜனங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்ய வேண்டும். இந்த நன்மை செய்கிற விஷயத்துல நாம் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு அருமையான அந்த வேத வாக்கியம் நமக்கு நினைப்பூட்டுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே நம்மால் இயன்ற மட்டும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? முடிந்த நன்மையை நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் அதில் தேவன் பிரியமாயிருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர்ல 13ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். பாத்தீங்களா? அப்போ நன்மை செய்கிறது, தான தர்மங்கள் பண்ணுவது, ஏழை எளியவர்களுக்கு இறங்கி உதவி செய்வது, இதெல்லாம் செய்யும் போது இதெல்லாம் ஒரு பலி மாதிரி இருக்கிறது. இன்னைக்கு பலி என்று சொன்னால் நாம் ஆட்டையும் மாட்டையும் கொண்டு பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு நமக்காக பலியாகி விட்டார். ஆனால் அதற்கு பதிலாக நாம் என்ன செய்ய வேண்டும்?
தேவனை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்க சொன்னார் அல்லவா? அதன் அடிப்படையிலே மற்ற ஜனங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும், தான தர்மம் பண்ண வேண்டும். அதற்கு மறவாதிருங்கள். இப்படி செய்தால் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆகவே அதனாலதான் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால இந்த மாதிரியான காரியங்களை நாம் செய்து நம்மால் இயன்ற முடிந்த உதவிகளை, நன்மையான காரியங்களை எல்லாம் செய்யும் பொழுது ஆண்டவர் அதன் மேல் பிரியமாய் இருப்பார். அது மாத்திரமல்ல, கலாத்தியர்களை வாசித்தது போல நன்மையை நாம் விதைக்கும் போது நன்மையை நாம் அறுப்போம். அப்ப அந்த விஷயத்துல அதை தொடர்ந்து செய்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஏனென்று சொன்னால் அதிலே நாம் சோர்ந்து போகக்கூடாது. எப்படி ஜெபம் பண்ணுகிற விஷயத்திலே சோர்ந்து போகக்கூடாது என்று வேதம் சொல்கிறதோ, அதே போல நன்மை செய்கிறது, தான தர்மம் பண்ணுகிறது, இப்படிப்பட்ட விஷயத்திலும் நாம் சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வேறொரு விஷயத்தை நாம் தியானிப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேத வாக்கியத்துக்காய் நன்றி. நன்மை செய்கிறதிலே நாங்கள் சோர்ந்து போகாமல் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்திலே நாங்கள் அறுவடை செய்வோம் என்று சொல்லி நீர் எங்களுக்கு நினைப்பூட்டியதற்காய் நன்றி. உம்முடைய பிள்ளைகளை இந்த விஷயத்திலே உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும். இன்னும் அதிகமாய் நாங்கள் நன்மை செய்ய பழகிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.